ஹை ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளது வந்து என்ன கட் ஆஃப் மார்க் இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா 720 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 67 ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்னு சொல்லலாம். நீட் எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்ல வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 719 அண்ட் 718 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எவ்ரி கரெக்ட் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல வந்து 4 மார்க் கொடுக்குறாங்க. எவ்ரி ராங் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இருக்கக்குள்ள எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 719 அண்ட் 718 வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாமே ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாம்ல வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய மீடியா சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ல வந்து நம்ம மெயினா யோசிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்டிஏ சைட்ல இருந்து நீட்டோட எக்ஸாம் வந்து அபிஷியலா வந்து ஜூன் 14th வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கல பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஜூன் 4th வந்து எலெக்ஷன் ரிசல்ட் கவுண்டிங் வந்து போயிட்டு இருந்தது. இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா நீட்டோட ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுது நீட் எக்ஸாம் மேல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டும் சரி பேரண்ட்ஸ் சரி நிறைய மீடியா சைடும் சரி இந்த நீட் எக்ஸாம் ஸ்கேம் வந்து பேசும்போதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா என்டிஏ சைட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் லாஸிங் டைம் இந்த லாஸ் ஆஃப் டைம் எக்ஸாம் டைம்ல நிறைய குளறுபடி நடந்திருக்கனால சம் கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால இந்த 719 718 இந்த மார்க் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு என்டிஏ சைட்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டூடெண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட் அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றேன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றான் அப்படின்னு கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு தான் நீட் எக்ஸாம் போய் அப்ளை பண்றாங்க. செகண்ட் ரிப்பீட்டர் அதை தேர்ட் ரிப்பீட்டர் வரைக்கும் போறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து படிக்கக்குள்ள இது மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா யோசிச்சுக்கோட பார்க்க முடியல. ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் எங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா இல்ல NRI கோட்டாவோட அட்மிஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே எங்க சைட்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் நீங்க ஃபில் பண்ணுங்க. எல்லாம் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். 1-to-1 கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம சேனலை பார்க்குற நியூஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.